உலகத் தமிழர் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு என்னவென்றால் 2026 ஆண்டு ராசி பலன். ராசி விருச்சக ராசி, விசாகம் 4 பாகம், அனுஷம் கேட்டை வரை உள்ள அனைத்து நட்சத்திரம் அடங்கிய விருச்சக ராசிக்கு 2026 எப்படி இருக்குது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். விருச்சிக ராசிக்கு இப்பொழுது குரு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 2026 முதல் 5 மாதத்திற்கு 8ஆம் இடத்தில் இருக்கிற குருவால் ஒரு பெரிய நன்மைகள் இருக்காது, சுமாராக இருக்கும். ஆஸ்பத்திரி செலவுகள், மருத்துவ பணிகள் ஏற்படும். அதே சமயத்தில் குரு பெயர்ச்சி 5வது மாதத்திற்கு பிற்பாடு ஏற்படக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி, குரு 9ஆம் இடத்துக்கு வர்றார். 9ஆம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானம். அந்த தகப்பன் ஸ்தானத்திற்கு 9ஆம் இடத்துக்கு வருகின்ற பொழுது தகப்பனால் தேடப்பட்ட சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கள் நீங்கி வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும். ஆன்மீக சுற்றுலா செல்ல வாய்ப்புகள் உண்டாகும். இந்த பாத யாத்திரை போகிறவங்க, சாமிக்கு மாலை போட்டு போகிறவங்க, ஆன்மீக சுற்றுலா இதில் நல்ல செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே சமயத்தில் தகப்பன் வழியில் சொந்தங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதன் மூலம் நல்ல பேர் புகழ் செல்வாக்கு உண்டாகும். குரு அந்த 9ஆம் இடத்துல ரொம்ப நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஏற்படும். வீடு இல்லாதவருக்கு வீடு கிடைக்கும். இழந்து போன நிலத்தை பூர்வீக சொத்தில் உள்ள குறைகள் நிவர்த்தியாகும். கோர்ட்டு கேஸில் உள்ள நிலங்கள் மீண்டும் உங்கள் கைக்கு வரும். நல்லதே நடக்கும். வீடு, நிலங்கள் இது சம்பந்தப்பட்ட நன்மைகள் உண்டாகும். கோயிலில் இருக்கக்கூடிய, நீங்கள் கோயிலில் ஒரு கோயிலில் ஒரு முக்கியஸ்தராக இருப்பீங்க. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து சனி பகவான் எங்கே இருக்கிறாருன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் இடத்துல இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய முன்னோர்கள் நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த அந்த நன்மைகள், தர்மங்கள் எல்லாமே இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். இந்த 25-26 உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து நல்லதே செய்வார். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உள்ள கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட துன்பங்கள், நோய் நொடிகள் எல்லாமே தீர்ந்து நன்மை ஏற்படும் அப்படி என்று சொல்லப்படுகிறது. உங்களுடைய இதுவரைக்கும் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு கொடுத்த டார்ச்சர் மாறி உங்கள் குழந்தைகளால் பேர் புகழ் செல்வாக்கு, காசு பணம், பட்டம் பதவி கிடைக்கும். உங்களுடைய தாத்தா பாட்டி மூலம் அது சேர்த்த சொத்துக்கள் உங்களுக்கு, அவர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகளும், இல்லை சொத்து இல்லை அப்படின்னா புண்ணியங்களும் கிட்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. குலதெய்வ வழிபாடு அவசியம் நீங்கள் செய்யணும். இந்த 26 போய் குலதெய்வத்திற்கு நல்ல ஒரு பூஜை செய்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் நிச்சயமாக இந்த 26 நடக்கும். வீடு இல்லை, நிலம் இல்லை, அப்புறம் வேலை இல்லை, திருமணம் இல்லை, குழந்தை பேர் இல்லை, வியாபாரத்தில் நஷ்டம், இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஜனவரிக்கு மேலே நீங்கள் போய் உங்களுடைய குலதெய்வத்துக்கு பட்டு சாத்தி பொங்கல் வச்சு ஒரு பூஜை போடுங்க. தடைப்பட்ட காரியங்கள் அத்தனையும் நடக்கும், வெற்றி உண்டாகும். அதேமாரி ராகு பகவான் 5ல் இருக்கிறார். ராகு பகவான் 5ல் இருக்கிறது நல்ல ஸ்தானம்தான். 5ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதில் உள்ள தீமைகள் நீங்கி நல்லது நடக்கும். பேராசைகள் அதிகம் இருக்கக்கூடாது. பேராசைகள் இந்த காலகட்டத்தில் 5ல் ராகு இருக்கிறதோ நல்லது செஞ்சாலும் பேராசை பெருநஷ்டம் அப்படிம்பாங்க. 5 லட்ச ரூபாய்க்கு செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸை அதுக்குள்ளே வச்சுக்கணும். 10 லட்சம் 20 லட்சம் போட்டோம்னா அந்த பேராசை பெரு நஷ்டமாக போய்விடும். அதனால் முதலீடுகளை பெரிய அளவில் இறக்காமல் இருக்கக்கூடிய பிஸ்னஸை அப்படியே கொஞ்சம் நீங்கள் தக்க வச்சுக்கிட்டு இருந்தால் நல்லா சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் ஏற்படும்.
நீங்கள் வெளிநாடு போகிறதுக்குள்ளே வாய்ப்புகள் உண்டாகும். இரும்பு வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில், போக்குவரத்து, இரும்பு வாகனம், ஐடி இது சம்மந்தப்பட்ட தொழிலில் உள்ளவங்க சிறப்படைவாங்க. நல்ல பெரும் லாபம் கிட்டும். அடுத்து கேது 11ஆம் இடத்துல இருக்கிறார். கேது 11ஆம் இடத்துல இருந்தாலே உங்களுக்கு வெளிநாடு போக்குவரத்து, செல்வ வளம், பெரிய ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல லாபங்கள். அப்புறம் மருந்து, இரும்பு இந்த துறையில் மருத்துவத்துறை, பிஇ மற்றும் ஐடி இது மாதிரி இரும்பு, பில்டிங், இரும்பு மருந்து சார்ந்த அத்தனை தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல, அப்புறம் அது செய்பவர்கள், மேலும் கமிஷன், கான்ட்ராக்ட், ஆல் சப்ளை, கமிஷன் தொழிலை செய்யக்கூடிய அனைவர்களுக்கும் பெரும் செல்வத்தை இந்த கேது கொடுப்பான் என்று சொல்லப்படுகிறது. எனவே விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு 2026 5ஆம் மாதத்துக்கு மேல் 100% நினச்சது அத்தனையும் நடக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க, நஷ்டத்தில் இருந்திருப்பீங்க, எதுவுமே ஆகாது, கஷ்டந்தாயா எங்களுக்கு அப்படி என்று சொல்லியிருப்பீங்க. ஆனால் இந்த 2026 நீங்கள் என்னெல்லாம் நினச்சியோ அதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். அதுக்கு குலதெய்வ வழிபாடு விடாமல் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லை உங்களுக்கு இது பொது பலன்தான். உங்களுடைய தசா புத்தி இதே மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா உங்களை 100% ஜெயிக்கலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மருந்து சார்ந்த தொழில், இரும்பு வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில், காவல் அதாவது போலீஸ், இராணுவம், மிலிட்ரி, இமிக்ரேஷன், உளவுத்துறை, இந்த மாதிரி போலீஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரிவை சேர்ந்தவர்களுக்கும், டாக்டர், நர்ஸ், இந்த மாதிரி மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கும், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், இன்ஜினியரிங், ஐடி இந்த துறையில் உள்ளவர்களுக்கும், அது சார்ந்த தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கும், கடல்வழி பயணங்கள், ஆராய்ச்சி, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி இதன் மூலம் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பெரும் லாபம் ஏற்பட்டு பெரும் செல்வம் ஏற்படும். அரசியல் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆண்டு. இது ஒரு வெற்றி ஆண்டு, வெற்றியை குவிக்கக்கூடிய ஆண்டு. பேர், புகழ், செல்வாக்கு, காசு, பணம், பட்டம், பதவி, வெற்றிகள் அனைத்தும் கிடைக்கும். கலைத்துறையில் சார்ந்த சினிமா, சங்கீதம், ஆடல், பாடல் இந்த மாதிரி கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வெளிநாடு சென்று பெரிய பொருட்களை குவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும், சண்டை வம்புகளும், சீக்கு பிணிகளும் மாறும். அப்படி எல்லாம் மாறி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்பம் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குதூகலமான வாழ்க்கை ஏற்படும். சுபகாரியங்கள் நடக்கும். வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. கார் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. மனைகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இந்த மாதிரி குடும்பத்தில் நன்மைகள் அனைத்தும் ஏற்படும். பெண்களுக்கு நல்ல யோகமான ஆண்டு. வீடு வாசல், சொத்து சுகம், பொன்பொருள் சேர்க்கை, ஜவுளிகள், விலை உயர்ந்த ஆபரணங்கள், தங்கம், வைரம் இது மாதிரி போன்ற பெண்களுக்கு தேவையான அழகு சாதனங்கள் அனைத்தும் வாங்கி குவிப்பார்கள். அதிகமாக வாங்கி செல்வ செழிப்புடன் இருப்பார்கள். அடுத்தபடியாக நோய், பிளட் ப்ரெஷர், சுகர், கண் சம்பந்தப்பட்ட நோய், மூலம், இரத்த சம்பந்தப்பட்ட நோய், ஆப்ரேஷன் இவைகள் ஏற்படும். கவனம் தேவை. கவனமாக இருந்து மருத்துவரை நாடி ஒரு செக்கப் பண்ணி மருந்து மாத்திரை சாப்பிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயுளுக்கு எந்த பங்கமும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்ட குறிப்புகளை பார்ப்போம். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 93. அதிர்ஷ்ட தேதி 9, 18, 27, 3, 12, 21. அதிர்ஷ்ட கலர் சிவப்பு, மஞ்சள். அதிர்ஷ்ட கிழமை செவ்வாய். அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ முருகன். அதிர்ஷ்டங்கள் பவளம். அதிர்ஷ்ட வயசு 9, 18, 27, 36, 45, 54, 63, 72. இந்த வயசில் பேர், புகழ், செல்வாக்கு, பதவி, பட்டம், வீடு வாசல், சொத்து சுகம், திருமணம், பிள்ளை பேர் அனைத்து செல்வங்களும் கிடைத்து பெரும் வாழ்வு வாழ்வீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் பரிகாரம், விருச்சிக ராசிக்கு பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் அன்று சிவன் கோயிலுக்கு சென்று நந்தீஸ்வரர் வழிபாடு செய்ய நினைத்த காரியம் நடக்கும். செவ்வாய்க்கிழமை வரும் பௌர்ணமி அன்று கிரிவலம் சென்று
வர உங்களுக்கு நினைத்த காரியம் ஏற்படும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் வழிபாடு செய்ய உங்களுக்கு நன்மை, நினைத்த காரியம் நடக்கும். கார்த்திகை, சஷ்டி, செவ்வாய்க்கிழமை இந்த 3 தினங்களும் விரதம் இருந்து முருகன் வழிபாடு செய்ய செய்ய அனைத்தும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நிலங்கள் சேரும், வீடுகள் சேரும், கடைகள் சேரும், பூமிகள் நிறையா வாங்கி குவிப்பீர்கள். விவசாயம் சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட்டு செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதேமாரி கல்வித்துறை, மருத்துவத்துறை, பொறியியல் துறை, விளையாட்டுத்துறை, வெளிநாடு போக்குவரத்து இதெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.